ஷார்ட்டாக டைரெக்டாக சொல்ல முடியாது, அது சரியாகவும் இருக்காது. டீட்டெயிலாக தான் சொல்லுவேன். நம்ம பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கட்டிங் டூல்ஸ் ரகசியம். Wesenberg Designer Studio. Exclusive tailoring and crafted embroidery. ஹலோ கைஸ், வெல்கம் டு வெசன்பர்க். எப்பயுமே ரகசியம் பழகவோ ரகசியமானது தெரிஞ்சுக்கவோ கொள்ள ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இல்லையா? சரி வாங்க, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங் பழகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்ப்போம். பேசிக் டூல்ஸ் ரிக்வயர்ட். அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கத்திரி, சிசர்ஸ். ஆடை வடிவமைப்பில் கத்திரிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. எது தேவை எது தேவையில்லைன்னு அதுதான் முடிவு பண்ணும். அது போக நம்ம வெட்டுறதுக்கு அழகு சேர்க்கும். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க? வெறும் கத்திரி தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வெட்டிக்கலாமா? நோ, டெஃபினெட்லி நாட். ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக சிசர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனுக்கும் சேம் பிரத்யேகமாக சிசர்ஸ் இருக்குது. 1 ட்ரெஸ் மேக்கர்ஸ், 2 டெய்லரிங் ஷேர்ஸ். ட்ரெஸ் மேக்கர்ஸில் நம்பர் 8, 9, 10 இது வந்து மீடியம் சைஸில் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹோல்டிங் கம்பேட்டபிலிட்டி இருக்கிறனால இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே தரையில் வச்சு வெட்டுறதுக்கும் நீங்கள் ஏர்லேயே பிடிச்சி வெட்டுறதுக்கும் இருக்கிற மாதிரி இதை உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிகினர்ஸ்க்கும் வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பிகினர்ஸ் யூஸ்வலாக நீங்கள் வந்து எப்படின்னா லைட் ஃபேப்ரிக்ஸில் தான் வெட்டி பழகுவீங்க. அது லைக் வந்து காட்டன், சில்க்கு, சிஃபான் அந்த மாதிரி லைட் ஃபேப்ரிக்ஸில் வெட்டுறதுனால இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பழகவும் மெஷினில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் மேக்கர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லைட் வெயிட்டாக பர்ஃபெக்ட் பேலன்ஸ் கொடுக்கறதுனால லேடிஸ் டெய்லர்ஸ்க்கு இது சூட்டபுளாக உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கும். டெய்லரிங் ஷேர்ஸ் நம்பர் 11 and 12 நீளமாக கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதுதான் ப்ராப்பராக கட்டிங்க்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கும். இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக டேபிளோட ஒட்டியே கட் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் ட்ரெஸ் மேக்கர்ஸில் நல்லா வெட்டி பழகிட்டிங்கன்னா நாங்கள் டெஃபினட்டாக சொல்லுவேன் டெய்லரிங் ஷேர்ஸ் போயிருங்கன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரி, அது என்ன நம்பர்ஸ் 8, 9, 10, 11, 12ன்னு? அது வந்து நம்பர்ஸ் இல்லைங்க, அது எல்லாமே இன்ச்சஸ். இப்போ வந்து 12ஆம் நம்பர் சிசர் வந்து 12 இன்ச் நீளம் இருக்கும். ஸோ டோட்டல் லென்த்தை தான் அவங்க வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, நீளம் அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பாக முக்கியம். இப்போ எப்படி வெயிட்டு, ஷார்ப்னஸும் ஹோல்டிங் கம்பேட்டபிலிட்டி வந்து ஒரு சிசருக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அதோட நீளம். சரி, ஏன் அப்படி? இப்போது 12 இன்ச்சு கத்திரியை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மிஷினில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. அதே மாதிரி 8 இன்ச்சு சிசரை கட்டிங்கில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வித்தியாசம். நம்பர்ஸும் அதோடைய நீளமும் அவ்வளோ முக்கியம். ஸோ பயன்படுத்தும் இடமறிந்து பயன்படுத்துதல் மிக மிக அவசியம். அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக் சிசரில் பேப்பரை வெட்டுறதோ இல்லை வந்து பிளாஸ்டிக்கை வெட்டுறதோ மிக மிக தவறு. சீக்கிரமாக உங்களுக்கு சிசர் போயிடும். சரி, சிசர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதில் இதுதான் 12 இன்ச்சு சிசர் நான் சொன்னது. இது 11 இன்ச்சஸ். இது வந்து 10, இதுவும் 10 தான். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து பேப்பர் போர்டு வெட்டுறதுக்கோ கார்ட்போர்ட் வெட்டுறதுக்கு, இப்போ நம்ம எதாவது டிசைனர்ஸ் யூஸ் பண்ண போகும்போது அது வெட்டுறதுக்கும், ஸ்கேலப் டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து இப்போ ஃபோம் வெட்டுறது, மைக்ரோ டாட் வெட்டுறது, கேன்வாஸ் வெட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணணும். அதுபோக நான் சொன்னேன் அந்த 10ஆம் நம்பர் 8, 9, 10 சொன்னேன் இல்லைங்களா? யூஸ்வலாக நீங்கள் 10 யூஸ் பண்ணிக்கலாம். மெஷினுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து அப் டு மெஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 10ஆம் நம்பர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 11 and 12 வந்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் பழகிறவங்க 11ல் வெட்டி பழகுங்க. நல்லா வெட்டி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12 போய்க்கிறதே உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, 4 விரல் உங்களுக்கு இப்படி உள்ளே போகிற அளவுக்குலாம் கை போகக்கூடாது. ஹோல்டிங் கம்பேட்டபிலிட்டி வேணும் அப்படின்னா கை வந்து இந்த மடிப்போடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அசைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது திரும்பும். ஓகேங்களா? இப்போ இது இங்கே பிடிச்சிட்டோமா? இந்த விரல் நீங்கள் எப்படி, கட்டை விரல் நீங்கள் எப்படி வேணால் உள்ளே கொடுத்துக்கலாம். சிசரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விரல் வந்து இதோடு நின்றுக்கிட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ
இனிஷியலாக வெட்டி பழகிறவங்க ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரைட் லைனில் வெட்டி 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 பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் வெட்டி பழகிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபேப்ரிக்ஸில் வந்து வெட்டி வெட்டி பழகிக்கங்க. ஸ்டார்டிங்கில் பழகிறவங்க வந்து பேப்பரில் வந்து வெட்டாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேப்பரில் வெட்டி பழகுவாங்க. அது பேப்பரில் வெட்டி பழகிறது உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக வராது. நான் காமிச்ச மாதிரி ஸ்டார்டிங்கில் வெட்டி பழகிறவங்க உங்களுக்கு வேஸ்ட் பிட்டு இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட் பிட்லேயோ இல்லை லைனிங் ஃபேப்ரிக்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு லோ காஸ்ட்லேயே வந்து லைனிங் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த ஃபேப்ரிக்ஸில் வாங்கி சின்ன சின்னதாக வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸும் கர்வ்ஸும் ஸ்கேலப்ஸ் மாதிரியும் நீங்கள் வந்து அதிலே வந்து வெட்டி பழகலாம். ஸ்டார்டிங்கில் வெட்டி பழகும் போகும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பிசுறு பிசுறாக வரும். ஏன்னா நீங்கள் சிங்கிளாக வெட்டுறீங்க இல்லையா, சிங்கிளாக வெட்டும் போகும்போது உங்களுக்கு அந்த பிசுறு வரும். இதுவே இப்போ நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஃபேப்ரிக்ஸ் வச்சு வெட்டும் போகும்போதோ இல்லை லாஸ்ட்டு சென்னையில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 21 பைப்பிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ 21 பைப்பிங் ப்ளவுஸ் வைக்கும் போகும்போது மொத்தமாக நம்ம லே மாதிரி அடிக்கி வெட்டுவோம். அப்படி வெட்டும் போகும்போது நம்ம ஹெவி வெயிட்டில் இருக்கிற நம்ம 12 நம்பர் சிசர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி வெட்டும்போது உங்களுக்கு நம்ம வெட்ட அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக வரும். ஆனால் நீங்கள் சிங்கிளாக வெட்டுறீங்கல்ல, சிங்கிளாக வெட்டும் போகும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வராது. சின்ன சின்னதாக பிசுறு வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா நல்லா நீங்கள் வெட்டி பழகணும். அதுக்கு பேப்பரில் வெட்டி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஃபேப்ரிக்ஸில் வெட்டி பழகுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கைஸ், ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தெல்லாம் வந்து ஃபேப்ரிக்ஸை ஷார்ப் எட்ஜஸை வச்சு கட் பண்ணி அப்புறம் வந்து ஊசி நூலை வச்சு, அப்போல்லாம் மிஷின் கிடையாது இல்லையா, ஸோ ஊசி நூலை வச்சு கோர்த்து ஒவ்வொரு ஆடையும் வடிவமைச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து கத்திரி வந்து எப்படி வெட்டுறதுன்னு பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட்டர்ஸும் லேசர் கட்டர்ஸுன்ற வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம பின்னாடியும் போக முடியாது. அட்வான்ஸாக நம்ம வந்து இப்போ டேரெக்டாகவே வந்து லேசர் கட் போயிடலாமா, இல்லை டேரெக்டாக ஆட்டோமேட்டிக் கட்டர்ஸ் போயிடலாமா? நோ. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பேசிக்லேருந்து தான் போகணும். கத்திரியிலேருந்து வெட்டி பழகும் போகும்போது தான் நம்மளுக்கு அட்வான்ஸும் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். பின்னாடி நம்மளுக்கு என்ன ஹிஸ்ட்ரியில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.